யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு படத்தோட வெற்றிக்கு காரணமா இருந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னேகா. கரு பழனியப்பன் தயாரிப்புல 2003ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பார்த்திபன் கனவு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த், ஸ்னேகா, மணிவண்ணன், விவேக், தேவதர்ஷினி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸ்னேகா இந்த படத்துல ஜனனி அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப அட்வான்ஸ்டான பொண்ணா நடிச்சிருப்பாங்க. செம மாடர்னாவும் இருப்பாங்க. அதே டைம்ல சத்யா அப்படின்ற இன்னொரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது ஒரு குடும்ப பொண்ணா இருக்கும். இந்த 2 கேரக்டரையும் அவ்வளோ சூப்பரா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ஸ்னேகா எவ்வளோ அற்புதமான நடிகை அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த படத்துல ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்னேகாவோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே. லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சிம்ரன். 1999ல கௌதம் இயக்கிய படம் தான் கனவே கலையாதே. இந்த படத்துல முரளி, சிம்ரன், டெல்லி கணேஷ், சின்னி ஜெயந்த், சார்லி, தாமு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. முரளியும் சிம்ரனும் முதல் முறையா பேர் பண்ணி நடிச்ச படம் இது. இந்த படத்துல சிம்ரன் அமிர்தா மற்றும் சாரதா அப்படின்னு 2 கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. சாதாரணமா 2 கேரக்டர் ஒரே படத்துல நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா சிம்ரனுக்கு அதெல்லாம் கைவந்த கலை. அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு தேவா தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே தாறுமாறு ஹிட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. சசி சங்கரோட இயக்கத்துல 2004ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பேரழகன். அந்த டைம்ல இந்த படத்தை மக்கள் ரொம்ப கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஜோதிகாவும் சரி, சூர்யாவும் சரி 2 பேருமே டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. நார்மலா ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணுவாரு, இல்ல ஹீரோயின் பண்ணுவாங்க. 2 பேருமே பண்ணது இந்த படத்தோட ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சூர்யா, ஜோதிகா, விவேக், மனோரமா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஜோதிகாவோட டபுள் ஆக்ஷன் வந்து செண்பகம் மற்றும் பிரியா அப்படின்னு 2 கேரக்டர். இந்த பிரியா கேரக்டர் இறந்து போயிருவாங்க. அந்த கேரக்டர் செம மாடர்னா இருக்கும். ஆனா இன்னொரு கேரக்டர் செண்பகம். அந்த பொண்ணோட அப்பாவித்தனம் இருக்குல்ல, அது அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க ஜோதிகா. அதுவும் கண்ணு வேற தெரியாது. இருந்தாலும் தன்னோட கண்கள்லயே ஒரு ஆக்டிங்க போட்டிருப்பாங்க ஜோதிகா. அந்த டைம்ல ஜோதிகாவோட மார்க்கெட்லாம் அடிச்சுக்கவே முடியாது, உங்களுக்கே தெரியும். அவ்வளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா. கோடி ராமகிருஷ்ணன் இயக்கத்துல தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லையும் 2009ஆம் ஆண்டு வெளியான படம் தான் அருந்ததி. நம்ம தமிழ் சினிமாவிலையும் சரி, தெலுங்கு சினிமாவிலையும் சரி, இன்னும் எத்தனை பேய் படங்கள் வேணாலும் வரட்டும், அருந்ததியை பீட் பண்ணவே முடியாது. இப்போ வரைக்குமே இந்த படத்தை தனியா பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு தைரியம் கிடையாது. இந்த படத்துல அனுஷ்கா ஷெட்டி, சோனு சூட், சாயாஜி சிண்டே, மனோரமா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அனுஷ்கா அருந்ததி கேரக்டர்லயும் கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டரையும் நடிச்சிருப்பாங்க. அதுல அருந்ததி கேரக்டர் இருக்குல்ல, அந்த போல்ட்னஸ் எல்லாம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ராஜமௌலியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, பாகுபலி படத்துல அனுஷ்காவை கமிட் பண்ணதுக்கு காரணமே அருந்ததி படம் தான் அப்படின்னு. அவ்வளவு சூப்பரா ஜக்கமாவா நடிச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவங்களோட நடையா இருக்கட்டும், அவங்களோட பேச்சா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு மரியாதை தர மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே. எனக்கு சத்தியமா தெரியல அருந்ததி கேரக்டரை அனுஷ்காவை விட்ட யாரால இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்க முடியும்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. விஜய் மில்டன் இயக்கத்துல இமான் இசையில 2015ஆம் ஆண்டு வெளியான படம் தான் 10 என்றதுக்குள்ள. இதுல விக்ரம், சமந்தா, பசுபதி, மனோபாலா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. சமந்தா இந்த படத்துல ஷக்கிலா, கேஜி மோய் அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஷக்கிலா கேரக்டர் செம ஃபன்னா இருக்கும். அப்படி சமந்தாவை நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா இன்னொரு வில்லி கேரக்டர் இருக்குல்ல, பின்னி உதறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சமந்தாவை அது வரைக்கும் கியூட்டா தங்கமான பொண்ணா பார்த்த நமக்கு அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுல சிகரெட் பிடிக்கிற சீன் வேற, எல்லாத்தையுமே சும்மா பிச்சு உதறிட்டாங்க சமந்தா. படம் ஃபிளாப்பா இருந்தாலும் அந்த கேரக்டர் சும்மா நின்னு பேசிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.